உங்க அண்ணா உங்க நல்லா நல்ல விமர்சிட்டீங்க. இந்த ரஜினி போய் தம்பரா விஜயகாந்த் ரசிகரோட நீங்க பெரிய உட்கார்ந்து செலுத்து தோலுக்கா உள்ளே தெரியுது காற்று. இவங்க கேட்ட உங்களுக்கு எதிரி உங்க அண்ணா உங்க நல்லா நல்ல விமர்சிட்டீங்க. உங்க அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாராபர பட்டிகளை முந்திரி காட்டியிருந்தீர்கள். வரவாரா இல்லையா? இந்த ரஜினி போய் தம்பரா கேட்ட முறை சூழ்நிலை பார்த்தா என்னமா பண்ண அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்தவர் நடத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் நீல தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ன தொற்றுக்குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் விரும்புகிறேன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்க பெரிய யாரு நீங்க கண்டுபடி பாட்டு எழுதுங்க, கண்டுபடி காட்சி வைப்பீங்க, சீரியல் சினிமா ஒரு படம் இந்த படத்துல வைக்கலாம். அவங்க அப்பா அம்மா பார்த்து பொத்து வளர்த்து ஆளாக்கிங்க, மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் வைக்க போறாங்க. காலையில திருமணம் கல்யாணம் என்ன செஞ்சா இந்த படம் எழுத்த படமுறை எனக்கு ஞாபகத்து வரல. கல்யாணம் வீட்டு ஒருத்தன் தேடிட்டு போறான். யாருன்னா அவருடைய காதலன். உடனே அவனை கூட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். பெண்கள் உட்கார்ந்து நான் சொல்லல. எதை நீங்க கத்து தரீங்க? இளைத்தலைமைக்கு எதை கத்து தரீங்க? ஒரு மாணவ சமூகத்துக்கு எதை கத்து தரீங்க? நாளைக்கு தலைமுறைக்கு எதை கத்து தரீங்க? இப்ப கண்ணகி சிலையா வைக்கிறோம். எதுக்கு தமிழர்கள் இளமொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு சொல்றோம்? தமிழர்கள் மிகப்பெரிய பண்பாட்டு கூறியன்னு சொல்றோம். அந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறதா இங்க நடைபெறுகின்ற கலை? இந்த பண்பாட்டு உரிமைகளை உள்ளடக்கிறதா இருக்கிறா இங்க வரப்படுகின்ற சீரியல்? அந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறா இங்க எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள்? யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்றால் துண்டு வைப்பவர், முஸ்லீம்கள் என்றால் இந்த தேசத்தின் விரோதி என்று காமிச்சீங்க. நீங்க அதே முஸ்லீமை கொண்டு வந்து மேடையில நிறுத்தி கட்டி பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க. அதே முஸ்லீம் பாய்களை கொடுத்து கலர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. எங்க மன்சூர் மேல அவங்கள்ட்ட பேச வைங்க. இல்ல இந்த தேர்தலை கூட்டத்தில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட போய் மைக்க கொடுத்து வேல்முருகன் இஸ்லாமியனுக்கு என்ன உறவு, வேல்முருகன் இஸ்லாமுக்காக என்ன செய்யுங்க மைக்க கொடுத்து பேச வைங்க. பச்சை பிள்ளைங்க நீங்க தானே சொன்னீங்க, பச்சை குழந்தைங்க. அந்த பச்சை குழந்தைகளை ஏன் அவமானப்படுத்துறீங்க? ஏன் அந்த பச்சை குழந்தை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச வைக்கிறீங்க? வேல்முருகன் இந்த தமிழர் நிலத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்ததை நான் பட்டியலிடுறேன், மணிக்கணக்கா பட்டியலிடுறேன். 12 மணி நேரம் பேசுறோம், நான் பேச தயார். வாங்க வாங்க பேசுவோம். நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்ய பேசுவோம். உங்களை விமர்சிக்க கூடாதா? உங்களை கேள்வி கேட்க கூடாதா? நீங்க என்ன 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 இந்த தமிழர் எத்தனை இடத்துல 1 லட்சம் மக்கள் செத்தா, எத்தனை நிலையத்தை முற்றுகையிட்டோம், எத்தனை மக்கள் கடையடைப்பு செய்வார், எத்தனை வணிகர்கள் ரோட்டுக்கு வந்தா, நீ பாவம் ஒன்னையும் செத்து போயிட்டார். எத்தனை வணிகர் சங்கங்கள், எத்தனை அமைப்புகள், ஆட்டோ தொழிலாளி, கூலி தொழிலாளி வீதிக்கு வந்தான். தமிழகத்தில் எந்த மிகப்பெரிய கதாநாயகர் தன்னை வலித்துக் கொண்டு ஈழத்தில் வளர்ந்து இறப்படுவதற்காக நீங்கள் களத்துக்கு வந்தீங்க, போராடுறீங்க. சொல்லுங்க.